ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கக்கூடியவர் சினிமா விமர்சகர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடிகர் அஜித்துடைய குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்கு? கதைக்களம் என்ன சார்? படம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப நாள் ஒரு எதிர்பார்த்த ஒரு படம் இன்னைக்கு தியேட்டருக்கு வந்திருக்கு. அஜித் ரசிகர்கள் உற்சாகத்தினுடைய மிகுதியில் இருக்கிறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணி அஜித்குமார், த்ரிஷா ஒரு கேமியோவில் வந்து சிம்ரன் பண்ணியிருக்காங்க. மற்றும் அர்ஜுன் தாஸ் பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டோட மிக பிரமாண்டமான செலவோட வந்திருக்கக்கூடிய படம். கதை அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு பெரிய டான், ஒரு கேங்ஸ்டார் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு த்ரிஷாவை காதலிக்கிறார், திருமணம் பண்ணுறாங்க, ஒரு குழந்தை பிறக்குது. த்ரிஷா சொல்கிறாங்க, என் குழந்தைய தொடாத, என்னுடைய குழந்தைய வந்து நீ வந்து ஒரு கேங்ஸ்டாராக இருக்கக்கூடாது, நீ வளர்ந்து வரப்போ என்னுடைய குழந்தைக்கு அப்பா வந்து ஒரு கேங்ஸ்டார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால மனைவியினுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய எல்லா விஷயமான வேலைகளையும் விட்டுட்டு போலீஸில் சரண்டர் அடைஞ்சு ஜெயிலுக்கு போயிடுறாரு. 17 வருடம் கழித்து திரும்பி வர்றார். 17 வருஷம் கழித்து திரும்பி வர்றப்ப பார்த்தா பையன் ஒரு வழக்காக ஜெயிலுக்கு போகிறான். அதுக்கு யார் சூழ்ச்சி செஞ்சு பையனை அந்த கேஸில் மாட்ட வச்சது, பையனை எப்படி ஜெயிலேருந்து இவர் கூப்பிட்டு வந்தார், ஃபேமிலியோட எப்படி திருப்பி ஜாயின் ஆனார் அப்படிங்கிறது தான் கதை. ஒரு சிம்பிளான கதை தான். பட் இதை திரைக்கதையில் வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். பட் என்னென்னா, படம் முழுவதுமே ஒரு ஹீரோ இன்ட்ரொடக்ஷனுக்கு ஒரு பில்டப் சீன் வைப்பாங்க. யார் வரா தெரியுமா, அண்ணன் வரா தெரியுமா, புலி வருது தெரியுமா, எலி வருது தெரியுமானே அவர் ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் வரும். ஆனால் இந்த படம் முழுக்க அஜித்தை காட்டுறப்ப எல்லா சீன்லையுமே ஒரு பில்டப் சீனோட தான் இருக்குது. ஆனால் அந்த சீன்ஸ்க்கெலாம் தேட்டரில் அஜித் ரசிகர்கள் கை தட்டுறாங்க, ஆரவாரம் பண்ணுறாங்க. அது என்னென்னா, அஜித் ரசிகர்கள் என்ன விரும்புவாங்க, அஜித்தை எப்படிலாம் டைலாக் வச்சா அஜித் தேட்டரில் கிளாப் சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபேன் பாய் வந்து ஒரு படம் பண்ணுறப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணியிருக்காரு. பட் அந்த ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து திருப்திகரமாக இருக்கும். ஆனால் காமனாக ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஆடியன்ஸுக்கு இந்த படம் போய் ரீச் ஆகுமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா பயங்கர லாஜிக் மிஸ்டேக்ஸ் படத்தில் வந்து திடீர்னு பார்த்தா அது படம் கதை எங்கே நடக்குது, ஸ்பெயினில் நடக்குதுங்கிறாங்க, இந்தியாவில் நடக்குதுங்கிறாங்க, திருப்பி ஸ்பெயினுக்கு எப்படி போகிறாங்கன்னு தெரில, எப்போ எங்கே பாஸ்போர்ட் எடுத்தாங்க, எங்கே விசா எடுத்தாங்கன்னு தெரில, நம்மளாம் போனால் 1000 கேள்வி கேட்குறாங்க. எப்படி திடீர்னு பார்த்தா அங்கே பாஸ்போர்ட், அங்கே ஸ்பெயினில் போகிற, ஸ்பெயினில் ஜெயிலுக்குள்ளே பார்த்தா கிங்ஸ்லி உள்ள இருக்கிறாரு. அவர் எப்படி ஜெயிலுக்கு போனார், அவர் என்ன கேஸில் மாட்டினார், அவர் எப்போ முதல்ல ஸ்பெயினுக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு இது. கிளைமேக்ஸில் பார்த்தா வீடியோ கேம் மாதிரி சுற்றி 50 காரில் கண்ணோட நிற்கிறாங்க. இவர் காரை ஆன் பண்ணுறாரு, இங்கேருந்து 2 AK-47 என்னமோ போகுது, மிஷின்லாம் போகுது. பார்த்தா ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காரு, எல்லா தோட்டாவும் அங்கே போகுது. நம்ம பக்கத்தில் மேலே விழுந்துருமாங்கிற மாதிரி அந்த தேட்டரில் அந்த அளவுக்கு பரபரப்பான சண்டை காட்சிகள். பட் அதெல்லாம் லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சு ஒரு படம் பண்ணுறப்ப ஒரு லாஜிக் வேணும்ல. அவர் டேட் கிடச்சா போதும், அவர் நடிக்க ஒத்துக்கிட்டார் போதும், அவரை வச்சு நம்ம 4-5 பாட்டு போட்டோம், ஒரு 4 ஃபைட்டு வச்சோம், ஒரு 10 பில்டப் சீன்ஸ் வச்சோம், படத்தை ஓட்டிடலாம்னா அஜித்தை பார்த்து ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஓகே. காமன் ஆடியன்ஸுக்கு அவங்களுக்கு எப்படி தோணும்? இப்போ எல்லாம் தமிழ் படங்கள் வந்து வேறு ஒரு தளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. மலையாள படங்கள் பார்க்குறாங்க, ஹிந்தி படங்கள் பார்க்குறாங்க, இங்கிலீஷ் படங்கள் பார்க்குறாங்க, வேறு மொழி தெரியாட்டியும் கூட வித்தியாசமான படங்கள் பார்க்குறாங்க. நம்ம இந்த மாஸ் ஹீரோ வச்சு வித்தியாசமான படங்கள் பண்ண முடியாதுங்கிறது உண்மை. ஆனால் மாஸ் ஹீரோ வச்சு ரசிக்க முடியாத படம் பண்ணலாம், லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு பண்ணலாம். ஒரு கமர்ஷியல் படத்துக்கு பெருசாக லாஜிக் பார்க்க தேவையில்லை, இருந்தாலும் அதில் கொஞ்சம் இருக்கணும். எல்லாமே இதில் வந்து கொஞ்சம் ஓவர் டோஸாக போயிடுச்சு. அவங்க வந்து அஜித்தை ப்ரமோட் பண்ணுறோம், அஜித்தை ப்ரைஸ் பண்ணுறோங்கிறதுக்காக அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஹைலைட்டாக போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் ஒரு மெலடி கிங், அவருக்கெல்லாம் தெரியும். ரீரெக்கார்டிங்கில் பட்டைய கலப்புவார், ஏற்கனவே அமரன்லாம் நல்லா பண்ணியிருந்தார். பட் இந்த படத்தில் அவருக்கு வேலையை இல்லாமல் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தா படத்தில் வந்து ஒரு 3-4 பழைய பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து ரீரெக்கார்டிங்க்கு பயன்படுத்துகிறாங்க. நம்ம வந்து இளமை ஏதோ பாட்டு சகலாவன் வந்து அந்த பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஒத்தருவாய் தாரன் பாட்டை பயன்படுத்திருக்காங்க. தொட்டு பேசும் சுல்தான் ஒரு படம், அந்த பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் அவர் போட்ட படத்தில் வரல பாட்டு, கிரீடம் படத்தில் ஒரு பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி பாட்டுக்கு பஞ்சமா, இல்லை பாட்டு அவருக்கு போடுறதுக்கு பஞ்சமா, இல்லை நேரம் இல்லையான்னு தெரியல, இது மாதிரி பல பாடல்களை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய மீம்ஸு, ட்ரோல்ஸு, சோசியல் மீடியா ட்ரெண்டிங் ஆகிற சாங்லாம் கூட தூக்கி போட்டிருக்காங்க. அந்த சீச்சி பாட்டெலாம் கூட படத்தில் ரீரெக்கார்டிங்கில் போட்டு வச்சுருக்காங்க. அதில் இதெல்லாம் பார்க்குறப்ப உங்கள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க படத்தில்? ஒரு டைரக்டராக ஒரு பெரிய ஒரு டீம் வந்திருக்கு, நீங்கள் என்ன கிரியேட்டருக்கு என்ன மீனிங்? கிரியேட் பண்ணுறதா ஒரு விஷயத்தை அடுத்தவங்க பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து போகிறதுக்கு பேர் கிரியேட்டிவிட்டி கிடையாது. நீங்கள் ஓனாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதான். அந்த மாதிரி இல்லாமல் ரீரெக்கார்டிங் பதிலாக வேறு பழைய பாடல்கள் தூக்கி போடுறது, பழைய படங்களில் வந்து டைலாக்கை திருப்பி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து புதுசாக ஒன்றும் மெனக்கடலை. அஜித் டேட் கிடச்சிருக்கு, அஜித்தை வச்சு ஒரு மாதம் ஒரு 4 சீன் வச்சா போதும், படம் ஓடிடும், அஜித் ரசிகர் ஏற்றுக்குருவாங்கிற மாதிரி பண்ணப்பட்ட படமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மெனக்கெடுத்துருக்கலாம்.
சார் இப்போ ஆன்டகனிஸ்டா வந்துட்டு அர்ஜுன் தாஸ் வந்து பண்ணியிருக்காரு, அதே மாதிரி அவர் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. அவரோட ஆக்டிங் இந்த படத்துல எப்படி இருக்கு? இல்லை, அர்ஜுன் தாஸ் ரொம்ப வீக்காக இருக்கார். ஆள் ரொம்ப வில்லனாக காட்டுறாங்க. ரொம்ப வீக்கான வில்லனாக இருக்கார். கொஞ்சம் உடம்பு தேர்த்துனவர். படம் பார்க்குறப்ப ரொம்ப உண்மையிலே ட்ரக் அடிக்ட் மாதிரி தான் இருக்கிறார், பாவம். அந்த மாதிரி இருக்கா. அதில் வந்து எல்லாம் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா, ஹீரோ தான் டூயல் பண்ணுவாங்க, டபுள் ஆக்ஷன் பண்ணுவாங்க. இந்த படத்தில் வில்லன் டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்காங்க. அதான் படத்தில் ரொம்ப புதுசுன்னு சொல்லி டேரக்டரு அஜித் சொல்லியிருப்பார், சார் இந்த படத்தில் நம்ம வந்து வில்லனை டூயலாக பண்ணிடுவோம், நீங்கள் டூயலாக பண்ணிருக்கீங்க, இந்த படத்தை வில்லனாக பண்ணிடுவோம் சார், நம்ம தான் புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அதில் நிறையா ட்விஸ்டெலாம் இருக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல். அதனால் அவரும் ஒத்துக்கிட்டாரு, அதனால் பண்ணியிருக்காரு. அது அர்ஜுன் தாஸ் கொடுத்த வேலையை அவர் பங்குக்கு ரெட் ட்ராகன் மிரட்டிட்டு தான் இருக்கிறாரு. படத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் ட்ராகன்றானுங்க. கடைசியில் நிறைய இனிமேல் கொஞ்ச நாளில் ரெட் ட்ராகன்ங்கிற பேரில் நிறைய டிஷர்ட்டு கடைகள்லாம் கூட யாராக வந்துடும் நினைக்கிறேன். சார் இப்போ முழுக்க முழுக்க கேங்ஸ்டர் பற்றின ஒரு திரைப்படம்னு சொன்னீங்க. ஸோ அதில் இடையில நீங்கள் என்ன சொன்னீங்க, அப்பா பையன் அந்த இமோஷன்லாம் எப்படி சார் இருக்குது படத்தில்? எமோஷனல் வந்து ஒரு 2-3 சீன் மட்டும் கொஞ்சம் டச்சிங்காக இருக்கும். கிளைமேக்ஸ்க்கு முடிஞ்சோடனே அப்பா பையன் சேர் அந்த டச்சிங்காக 2-3 சீன் இருக்கும். பட் அதுவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லலை. அப்பா பையனுடைய பாண்டிங் ஸ்ட்ராங்காக சொல்லலை. த்ரிஷா அஜித்துடைய லவ் ஸ்ட்ராங்காக சொல்லலை. இந்த அர்ஜுன் தாஸுக்கும் இவருக்கும் வந்து ஒரு ஏற்கனவே அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க, த்ரிஷானால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு. அப்போ இவருக்கு ஆல்ரெடி ஒரு கேங் இருக்குது, இவருக்கு ஆப்போசிட் கேங் இருக்குது. அந்த கேங் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த கேங் இருக்கிறாங்க, எல்லாருமே இவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. அப்புறம் இவர் எதுக்காக உள்ள எல்லா கேங்குமே இவருக்கு சரண்டர் ஆனால் இவர் என்ன கேஸில் உள்ளே போனார், எதுக்கு 12 வருஷம் இருந்தாரு, அந்த டீட்டெயிலும் கிடையாது. அப்போ அந்த ஒரு ஆக்ஷன் படத்தில் ஒரு இன்வெஸ்டிகேஷனு அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கலாம் உள்ள. பட் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெனக்கடலை, ரொம்ப டீட்டெயிலிங் எதுவுமே இல்லை. அப்புறமா அந்த படத்தில் வந்து சிம்ரன் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க, கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய ரோல் என்னவா இருந்துச்சு? வாலி படத்தில் வந்து லவ் பண்ணியிருப்பாங்க சிம்ரனும் அஜித்தும். பட் இந்த படத்தில் அவர் வந்து அந்த படத்தில் இருந்த லவ் இந்த படத்தில் எக்ஸாக காமிச்சிருக்காங்க. நீங்கள் அந்த படத்தோட லீடு எடுத்து இந்த படத்தில் நம்ம அந்த படத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த இதில் இருக்க நான் அந்த படத்தில் அவனுக்கு இது பண்ணிட்டேன், போய் சொல்லிட்டேன், சோனான்னு எனக்கு ஒரு லவ்வர் இருக்கா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த லவ் போர்ஷனை வந்து இந்த படத்தில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லீட் எடுத்து வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் ஒரு $1 million அட்டெம்ப்ட் தான். சரி, இப்போ ஒரு 10-15 நாளாக பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி எங்கே பார்த்தாலும் அது மாதிரி தான் இருந்துச்சு சோஷியல் மீடியாவில். ஸோ அவ்வளோ ஹைப் கொடுத்தாங்க. இந்த படத்தோடைய வசூல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வசூல் வந்து எப்படின்னா, படம் வந்து பெரிய அளவில் ஓப்பனிங் புக்கிங் இருக்குது. இப்போ ஒரு 3 நாளைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்கவே ரசிகர்கள் பெரிய அளவில் புக் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 3 நாள் கழித்து காமன் ஆடியன்ஸ் உள்ளே போன பிறகு தான் அந்த வசூலுடைய ஸ்டெபிலிட்டி தெரியும், அது ஸ்டாண்டர்டாக போகுதா. ஏன்னா இப்போ தொடர்ந்து லீவ் வருதுங்கும் போது அந்த படத்தினுடைய அடுத்தடுத்த காமன் ஆடியன்ஸ் உள்ளே போகிறாங்களா, அவங்க இந்த படத்தை அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது. இந்த 3 நாள் வரக்கூடிய ரிசல்ட் எல்லாமே அஜித் ரசிகர்களுடைய ரிசல்ட் தான். 3ஆவது நாளுக்கு பிறகு வரக்கூடிய ரிசல்ட் தான் காமனான ரிசல்ட்டு. படம் அவங்க பெருசாக எதிர்பார்த்தாங்க கலெக்ஷன் அந்த அளவுக்கு இந்த படம் கொடுக்குமாங்கிற ஒரு சந்தேகத்தை இப்போ கிளப்பியிருக்கு. சார் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சமீப காலமாகவே இந்த திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த மாசான ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விஜய், அஜித், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுற படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஃப்ளாப்பான மூவிஸ் தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஃப்ளாப் மூவிஸ் வரதுக்கான காரணம் என்ன? நல்ல கதை அவங்கள போய் சேரலையா, இல்லை இவங்களுக்கு நல்ல கதையை சூஸ் பண்ண தெரியலையா? இல்லை, நல்ல கதையை சூஸ் பண்ண தெரியலையா வரலையா அப்படிங்கிற காட்டிலும் கதைகள் இருக்குது. முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் நிறைய ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க, சினிமா ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க, கதையாசிரியர் இருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் டிஸ்கஷன் ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. அது என்ன பண்ணுவாங்கன்னா, சீனியர் டேரக்டர்ஸ் சீனியர் ரைட்டர்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு கதையை ஒரு டேரக்டர் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஏதாவது ஈசிஆர்லையோ இல்லையோ உட்லண்ட் சினிமாலையோ ரூம் போட்டு அந்த கதை ஸ்டோரி டிஸ்கஷன் நடக்கும். ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் நடக்கும். அப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கதையில் என்னென்ன லாஜிக் மிஸ்டேக்கு, இந்த படத்தை இந்த சீனை எப்படி ஓப்பன் பண்ணலாம், இந்த சீனை எப்படி கட் பண்ணலாம், இந்த சீன் வேணுமா, இல்லை இந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சீன் வைக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் உட்காந்து ஆடியன்ஸ், ஒரு குரூப் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் உட்காந்து இந்த கதையை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம பேசுகிறோம்ல, இப்போ இது வந்து அன்றைக்கி அங்கே ரூம்லேயே பேசிடுவாங்க. படம் எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே படத்தினுடைய மைனஸ் ப்ளஸ் பேசிடுவாங்க. அப்போ அடுத்து தான் ஃபைனலாக அவங்க ஷூட்டிங் போவாங்க. இப்போ அந்த டிஸ்கஷனுங்கிற ஒரு கலாச்சாரத்தையே யோசிச்சிட்டாங்க, ஏன் நம்ம தெரிஞ்சால் போதும். இப்போ அந்த மாதிரி அவங்க கேட்குறதுக்கு ஏன் தயங்குறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஒரு நல்ல ஒரு ரைட்டர்ஸ் இருந்து ஒரு கதை வாங்கலாம், நல்ல ரைட்டர்ஸ் இருந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே வாங்கலாம். அதை நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு டெக்னாலஜிக்கு நீங்கள் என்ன வேணாலும் மாற்றி எடுத்தால் அந்த பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டலாம். பட் இந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேங்கிறது தான் மெயின் பேஸ். அதுக்கு மேலே கட்டப்படக்கூடிய அந்த விஷயங்கள் தான் சாங்காக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் அதுக்கு மேலே தான் நிற்கும். அந்த பேஸ் ஸ்ட்ராங்காகவே போட மாட்டேங்கிறீங்களே, அந்த பேஸ் ஸ்ட்ராங்கு அதை விட்டுறாங்க. அது என்ன லாஜிக்குன்னே அவங்களுக்கு தெரியல. நீங்கள் 100 கோடி செலவு பண்ணி படம் எடுக்கிறீங்க, ஒரு கதாசிரியரை கூப்பிட்டு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா ஒரு கதையை வாங்கலாமே நல்ல கதாசிரியர்கிட்ட.
இல்லை ஒரு 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 5 லட்ச ரூபா செலவழிச்சு ஒரு 4 சீனியர் டேரக்டர்ஸை கூப்பிட்டு டிஸ்கஷன் உட்கார வைக்கலாமே. அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரில. கேட்டால் அவங்க வந்து அவுட்டேட்டடாக இருக்காங்க, அவங்களுக்கு இது இப்போ இருக்க பல்ஸ் இந்த பல்ஸ் தெரியாமல் தான் நீங்கள் நிறையா வந்து இன்றைக்கி விமர்சனத்துக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. நீங்கள் பெரிய ஹீரோ நடித்த எல்லா படமுமே கதை விஷயத்தில் பெரிய கோட்டை விட்டுருக்காங்க, திரைக்கதை விஷயத்தில் கோட்டை விட்டுருக்காங்க. அவங்களுக்காக ஓடினா வழியே படத்துக்காக கதைக்காக ஓடுற மாதிரி இல்லையே. அப்போ யார் இதில் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஹீரோவுக்கும் அது பங்கு இருக்குது. நீங்கள் ஒரு கதை என்ன முழுவதுமாக சொல்லுங்கள், பவுண்டட் ஸ்கிரிப்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கணும். இது ஒரு சில நடிகர்களை பொறுத்தவரை பெரும்பாலும் நடிகர்களுக்கு கதையை சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் எல்லா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கதை கேட்குறதுக்குன்னு ஆள் வச்சுருப்பாங்க. ஒரு எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், இந்த ஊடகவியலாளர்கள்னு எனக்கு கதை நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள், எனக்கு கதை சொன்னோம்னா ஃபுல் கதையும் கேட்டுட்டு இந்த கதை எனக்கு செட் ஆகுமான்னு ரெஃபர் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் வச்சு கதை கேட்பாங்க. முந்தி அது ஆரம்பத்தில் மேனேஜர்ஸ் வச்சுருப்பாங்க, யாரோ அவங்க தான் கதை கேட்டு அந்த ஹீரோவுக்கு இந்த கதை ஷூட் ஆகுமான்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் இருந்தாருன்னா ராவுத்தர் இருந்தார், ராவுத்தர் தான் கதை கேட்பார், அதுக்கு பேர் பண்ணார். விஜய்க்கு பூவே உனக்கு அதுக்கு அடுத்து துல்லாத மனம் துள்ளும் வரைக்கும் அவங்க அப்பா கதை கேட்டார். பேசிக்காக ஒரு டேரக்டராக இருந்தனால அவர் கதை கேட்டு தான் சூஸ் பண்ணார். அதற்கு பிறகு அவங்களே முடிவெடுக்கிறப்போ நடிகர்களாக இருக்கிறவங்க என்னென்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணுவாங்க. நமக்கு பில்டப் சீன் இருக்கா, நமக்கு பாட்டு இருக்கா, நமக்கு பஞ்ச் இருக்கா, நமக்கு வந்து ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்கா, ஹீரோயிசம் இருக்கா, இப்படி தான் பார்ப்பாங்க ஒழிய அவங்களுக்கு கதையாக வந்து அவங்களுக்கு டீப்பாக வந்து திங்க் பண்ண தெரியாது. அதனால தான் நடிகர்கள் சொந்த படம் தயாரித்து நிறைய பேர் கை சுட்டிருப்பாங்க. நடிகர்கள் பெரும்பாலும் நடிகர்கள் தயாரித்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப் தான். நடிகர்களாக தயாரிப்பாளராக யாரும் பெருசாக வந்து சைன் ஆகவே முடியல, கமல்ஹாசன் தவிர. ஏன்னா அவங்களால வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலே தான் யோசிப்பாங்க அந்த கதை எப்படி வரணும் அப்படின்னு. அதனால் வந்து அதை கேட்குறதுக்கு ஒரு ஆள் வைக்கலாம். பேசாமல் கதை கேட்கறதுக்கு நீங்கள் ஒரு சூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வைக்கலாம், ஒரு டீம் வைக்கலாம். ரெண்டாவது டேரக்டர்ஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா டேட் கிடச்சா போதும், இந்த படம் எப்படி இருந்தாலும் ஓடிடும். இந்த படங்கள்லாம் என்ன பெரிய படங்களுடைய ப்ளஸ் என்னென்னா டேபிள் நெட் ப்ராஃபிட். அஜித்தை வச்சு நான் படம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அஜித் டேட் கொடுத்துட்டாருன்னா நான் அந்த படம் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ். 2025 நான் பூஜை போடுறேன், அடுத்த வருஷம் 26 பொங்கலுக்கு ரிலீஸு. நான் இந்த படம் அஜித் டேட் கொடுத்துட்டாரு, நான் படம் பூஜை போட்டேன்னா இப்போ எனக்கு ப்ராஃபிட். அப்போ அதை பற்றிலாம் கவலை இல்லை அவங்களுக்கு. ஓடனா ஓடாட்டி எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு, தயாரிப்பாளர் எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. ஓடிடி ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான், சேட்டலைட் ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான், டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான். அப்போ நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு லாபம் வந்துடும். அப்போ முழுக்க ப்ராஃபிட் மோட்டிவ்ல எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இங்க கிரியேட்டர்ஸோடைய கிரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டேரக்டர் தான் அடுத்தடுத்து படங்கள் கிடைக்காது. மகிழ் திருமேனி விடாமுயற்சி பண்ணார், அவர் பண்ண மிஸ்டேக்ஸ் தான் அடுத்தடுத்து ஒரு படம் கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும் படம் கிடைக்காம தானே, வாய்ப்புகள் இல்லாமல் தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த படத்தை என்னன்னா கிடைச்ச வாய்ப்பை உங்களுடைய பொட்டன்ஷியலும் இருக்கணும், உங்களுடைய சிக்னேச்சரும் அவங்க இருக்கணும் அந்த படத்தில். அதை அவங்க மிஸ் பண்ணுறாங்க, அடுத்தடுத்து யோசிக்கிறதே இல்லை, மிஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இப்போ எஸ்பி முத்துராமன் இருந்தார்னா ஒரு பக்கம் கமல்ஹாசனை வச்சு சகலகலா வல்லவன் அந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் பண்ணிட்டு இருப்பார் ஒரே காலகட்டங்களில். ஒரு பக்கம் ரஜினிகாந்தை வச்சு அவருக்கு தேவையான ஃபேண்டசி படம் தொம்பிக்கு எந்த ஊர் அந்த மாதிரி ஃபேண்டசியான படங்கள் அந்த பக்கம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ அதனால தான் வந்து அவங்க வந்து 2 பேருக்கும் பேரலாக பண்ண முடிஞ்சு. அவங்கெல்லாம் கதை விஷயங்களில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருப்பாங்க, கதை வெளியிலேருந்து வாங்குவாங்க. ஆர் சிவராஜிட்ட இருந்தோ விஷுட்ட இருந்தோ வெளியே ஆள்கிட்ட இருந்து கதைகளை வாங்கி இவங்க அதை வந்து திரைக்கதை பண்ணி பண்ணுவாங்க. எவ்வளோ பேசுகிறோம், பாரதி ராஜா வந்து முதல் படம் மட்டும்தான் அவருடைய கதை, மீது எல்லா படத்துக்கும் வெளியிலேருந்து தான் கதை வசனம் வாங்குவார். ஆனால் அவர் படங்கள் இன்றைக்கி காலத்தில் அழிக்க முடியாத படங்கள் இருக்குது, பிரமாண்டமாக பேசப்படுது. அந்த கதையை வாங்கி அதுக்கு உண்டான திரைக்கதை பண்ணி அதே டைரக்ஷனில் கொண்டு வந்து விஷுவலாக நம்ம காட்டுறப்போ வித்தியாசமாக இருக்கும். அப்போ கதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல யாராவது ஒருத்தர் வைக்கணும், வச்சாங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் போதும். தயாரிப்பாளர்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி படங்கள் எப்படி போனால் என்ன நமக்கு படம் பூஜை போட்ட அன்றைக்கி லாபம் அப்படின்னு அவங்க காசு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு இந்த படம்லாம் இன்னொரு படம் கிடச்சிரும். இதில் மாற்றுறது யாருன்னா டேரக்டர் தான், டேரக்டரோடைய மொத்த கேரியருமே கலையாயிரும். அஜித்தோடைய குட் பேட் அக்லி திரைப்படத்தை பற்றி உங்களோட பெர்ஸ்பெக்டிவை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி.